இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, அண்ணாமலை என்னென்ன கேள்விகளை எல்லாம் முன்வைத்துள்ளார்? விவரம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்துல 3 துணை ஆணையர்கள் இருக்கக்கூடிய அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருந்த நிலையில அந்த 3 IPS அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த விசாரணையில மீண்டும் ஒரு முறை அந்த பெண் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஞானசேகரன், அதாவது கைது செய்யப்பட்டவனுக்கு இந்த மாதிரியான ஒரு அழைப்பானது வந்திருக்கிறது என்பதை அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்துல இதனை குறிப்பிட்டு ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்குள்ளான வழக்கில் குற்றவாளி மற்றொரு நபருடன் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய தகவலுக்கு நேர்மாறாக குற்றவாளி தனது மொபைல் போனை ஏரோப்ளேன் மோடில் வைத்திருந்ததாக சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்தார் என்றும், இந்த நிலையில் இந்த வழக்கிற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி தான் கூறிய தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகளானது வெளியாகி இருப்பதாகவும் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு. மேலும் தொடக்கத்திலிருந்து இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறதோ என்ற சந்தேகம் தற்பொழுது உறுதியாகி இருப்பதாகவும், குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.